அமாவாசை அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வேள்வி நடக்கும். பௌர்ணமி அன்னைக்கு திருவிளக்கு பூஜை நடக்கும். ஒரு அமாவாசை பௌர்ணமி போன்ற தினங்களில் இந்த ஆலயத்தில் திரளான பக்தர்கள் குவிவார்கள். இந்த ஆலயத்தில் வைக்கக்கூடிய இந்த பீடத்திற்கு வரக்கூடிய பக்தர்கள் வைக்கக்கூடிய முக்கியமான பிரார்த்தனை என்னவென்றால், இந்த காலத்தில் நாம் எதிர்பார்க்கிறது எல்லாமே குடும்பத்தில் ஒரு நல்ல ஒற்றுமை எதிர்பார்க்குறோம். இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்குள்ள ஒரு புரிந்து கொள்ளுதல் உணர்வானது தேவைப்படுகிறது. இந்த ஆலயத்திற்கு வரக்கூடிய அன்பர்கள் அத்தனை பேருமே அந்த கோரிக்கையை இந்த தெய்வத்திடம் வைக்கிறார்கள். எங்களது குடும்பத்தில் எந்த ஒரு நாளிலும் அமைதி தவழ வேண்டும், எங்களது குடும்பத்தில் குழந்தைகள் பெருக வேண்டும், ஒரு புத்திர பாக்கியமானது உரிய காலத்தில் கிடைக்க வேண்டும், ஒரு பணி சம்பந்தமான ஒரு தேடுதல் அப்படின்னா ரொம்ப நாள் போகாமல் அந்த பணியை சீக்கிரமாக எங்களுக்கு கிடைச்சிடணும். இப்படி மிகச் சாதாரணமான பிரார்த்தனைகளுக்கு இந்த பீடத்திற்கு வந்து இங்கே இருக்கின்ற அத்தனை தெய்வங்களையும் ஒரு அம்பாள் அப்படின்னு எடுத்துட்டா வாராகியை பார்க்கலாம், துர்க்கையை பார்க்கலாம், பார்வதியை பார்க்கலாம், அப்புறம் பிரத்யங்கராவை பார்க்கலாம், காளியை பார்க்கலாம். இப்படி என்னென்ன பெண் தெய்வங்களை சொல்ல முடியுமோ அத்தனை பெண் தெய்வத்தை பார்க்க முடியும். ஒரு பெருமாள் அப்படின்னா பெருமாள் எத்தனை ரூபங்களில் இருக்கிறோ அத்தனை பெருமாளை வெவ்வேறு இடத்துல பார்க்க முடியும். இப்படிப்பட்ட அற்புதமான இடத்துல வைக்கக்கூடிய பிரார்த்தனைகளும் நிறைவேறுகின்றன. புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? அதான் போன் நம்பர் இருக்கே, போன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.